ராதே கிருஷ்ணா. ராம் ராம். அஷ்டோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, மனித உடலில் எண்ணம், சிந்தனை, உணர்வுகள், செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் இயக்கக்கூடிய பஞ்சேந்திரியம், ஞானேந்திரியம் அப்படின்னு 11 விதமான செயல்கள் நம்ம சரீரத்தில் இருக்குது. அதை பற்றி, நம்மளுடைய ஆன்மாவை பற்றி, இந்த விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி விஷயத்தை இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்படி ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய மனித உடலினுடைய ஒரு சுழற்சியை இயக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு பேர் விசாக நட்சத்திரம் என்று பெயர். சம்ஸ்கிருதத்தில் வைசாகம் என்றும் கூறுவார்கள். இந்த விசாக நட்சத்திரம் ஏன் இவ்வளோ விசேஷமானது, எதனால் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு பார்ப்போம். விசாக நட்சத்திரத்தினருக்கு தேவதை யார் அப்படின்னு கேட்டால், இந்திரன், அக்னி அப்படின்னு 2 தெய்வங்கள். அதனுடைய பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், வைசாகம், சூர்ப்பம், ஐந்திராக்னி, இந்திராக்னிஷ்ச த்விதைவதம் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் விசாக நட்சத்திரத்தினுடைய பெயர்கள். அதில் ஒரு பேர் சூர்ப்பம் அப்படின்னு வர்றது. சூர்ப்பம்னா முரம் என்று அர்த்தம். விநாயகருக்கு சூர்ப்பகர்ணகா அப்படின்னு பேர். முரம் போன்ற காது அப்படின்னு பேர். முரம் அப்படின்னா சுளகு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வியஜனம், விசிறி, கையால் தான் விசிறிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். அப்புறம்தான் மேலே சுற்றுற ஃபேனு, பெடல் ஃபேன்லாம் அப்புறம்தான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் பனபோல விசிறியை தான் விசிறிக்கிட்டு இருந்தோம். அந்த வியஜனம், அந்த விசிறிக்கும் இந்த விசாக நட்சத்திரம் தான் பேர். சரி, இப்போ விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு தேவதை இந்திரன், அக்னி. ஒரு மனிதனுடைய உடல்ல சூடு, அதாவது அக்னி, உடல்ல உஷ்ணம்னு ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனால் இயங்க முடியும். இல்லை அந்த உஷ்ணம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஜன்னி வந்துடுது, உடல்ல ஹீட்டு குறைஞ்சி போச்சு, சம்திங் ராங், ஏதோ ஒன்று சொல்லுவோம். துப்புரவா உடம்புல சூடே இல்லைப்பா, உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அவர் வைகுண்ட பிராப்தி அடைஞ்சிட்டார், சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டார்னு சொல்லுவோம். ஒருத்தரை பார்த்து திட்டும்போது உனக்கு சூடு சொரணம் இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல்ல சூடுங்கிறது உஷ்ணம். சொரணை அப்படிங்கிறது தமிழில் அது திரிக்கப்பட்ட வார்த்தை. ஆக்சுவலாக சொர்ணம்னு பேர். சொர்ணம்னா தங்கம். உடம்புல கொஞ்சமாவது இந்திரிய பலம் அப்படிங்கிறது இருக்கா, இருந்தால் கொஞ்சம் அறிவு வேலை செய்யும், நீ இப்படி ஒழுங்காக பேசு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் ரொம்ப உள்ளர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள். இப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு தேவதை இந்திரன், அக்னின்னு சொல்லிட்டோம். இந்த இந்திரன் அப்படின்னா யாரு? நாம சினிமாவிலெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்திரலோகம், அமராவதி பட்டணம், அங்கே இந்திரன் ராஜசபையில் உட்காந்துருப்பார். சுற்றி தேவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஊர்வசி ரம்பையெல்லாம் நடனம் ஆடுவாங்க. அவங்க ராஜபோகத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் தான் நம்ம சினிமாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் உண்மையில் அது அர்த்தம் இல்லை. இந்திரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்திரியங்கள் என்று பெயர். 11 விதமான இந்திரியங்கள் நம்ம சரீரத்தில் இருக்கு. பஞ்சேந்திரியம், ஞானேந்திரியம், மனம் என்று சொல்லக்கூடிய 11 விதமான கரணம், இந்திரியங்கள் இருக்கு. கண், காது, செவி, வாய்,
மூக்கு அப்படின்னு சொல்லி பஞ்சேந்திரியங்கள் முகத்திலையும், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு ஒன்று உள்ள 5 சேர்ந்து 10 இந்திரியங்கள், மனம் அப்படிங்கிற ஒன்றை சேர்த்து 11 இந்திரியங்கள் நம்ம உடம்புல இருக்கு. இந்திரியங்கள் அப்படின்னா செயல்பாடு என்று அர்த்தம். கண்ணுக்கு தெரிஞ்ச செயல் என்னெல்லாம் கண்ணால் பார்க்குறோம். அதனால் நமக்கு அந்த பிக்சர், அதாவது நமக்கு இது என்ன வர்ணம்னு தெரியுறது, என்ன கலர்னு தெரியுறது, இது ரோடுன்னு தெரியுது, இது டிவின்னு தெரியுறது. அப்போது அந்த கண்ணுக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்கு பேர் செயல். காது கேட்குறது, இது பாட்டு தான் கேட்குறது, இவங்க பேசுகிறாங்க, இல்லை இவங்க சிரிக்கிறாங்க, இவங்க அழறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லையா? இன்ன பொருளை வந்து சமைக்கிறாங்க, இன்ன இடத்துல பூ இருக்குது, இன்ன இடத்துல நாற்றம் இருக்குது, இந்த இடத்துல ஆலயம் இருக்குது, இந்த இடத்துல ஊதுபத்தி வாசனை அடிக்கிறது, இந்த இடத்துல மல்லிகைப்பூ வாசனை அடிக்கிறது. நுகர்ச்சி மூக்குனால. நாக்கினால சுவை, அறுசுவைகளை நாம் வந்து அனுபவிக்கிறோம். எல்லாமே இந்த கழுத்துக்கு கீழே எதுவுமே கிடையாது, எல்லாம் இந்த இதுக்கு மேலேயே முடிஞ்சு போச்சு. இந்த 5மே இதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த செயல் கர்மா, இந்த செயல் அப்படிங்கிறத இயந்திரம் அப்படிங்கிறது, இந்திரியம் அப்படிங்கிறத தமிழில் கொஞ்சம் மாற்றினோம்னா இயந்திரம். இயந்திரம்ங்கிறது செயல்படுறது இல்லையா? அந்த இயந்திரம் தான் இந்திரியம் அப்படிங்கிற அழைக்கப்படுகிறது. இந்த இயந்திரங்கள்லாம் இயங்குனா தான் நாம் வாழ்கிறோம், உயிரோடு இருக்கோம், நல்லா இருக்கோம்னு அர்த்தம். இந்த இந்திரியங்கள் வந்து எப்படி இயங்குறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஜாட்ராக்னி என்று சொல்லக்கூடிய, ஜடரம்னா வயிறு, அந்த வயிற்றில் நம்ம வயிற்றில் ஒரு உஷ்ணம் இருக்குது, அது பேர் ஜாட்ராக்னி அப்படின்னு பேர். அந்த உஷ்ணம் வந்து சரியான அளவில் நமக்கு இயங்கிக்கிட்டு இருந்தால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சீதோஷ்ணம் கரெக்டாக இருக்கும். குளிர்ச்சியான நேரத்தில் உடம்பு சூடாயிரும். ரொம்ப உஷ்ணமான நேரத்தில் தானாகவே வேர்த்து நம்ம உடம்புல காற்றுப்பட்டு சில்னஸ் கொடுக்கும். நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், தன் உடம்பை தானே அது சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த உஷ்ணத்தினுடைய வேலை இதுதான். பூமி எப்படி தன்னுடைய ஹீட்டை வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சமுத்திரத்தில் தண்ணியை வச்சு, அதை மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணமும் நம்மளை சரி பண்ணிக்கிட்டே இருக்கா. அன்றாட நம்மளை வந்து கரெக்டான சீதோஷ்ணத்தை வச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இந்திரியங்களால் நாம் செய்யக்கூடிய தவறுகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற 6 விதமான செயல்களை செய்கிறோம். இந்த குணங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது. கண்ணால் ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த பொருள் நல்லா இருக்கே, அப்படி அது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இதை மாதிரி ஒன்று நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற முதல்ல ஆசை அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிச்சிருது இல்லையா? அந்த ஆசைங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் காமம் அப்படின்னு பேர். சரி, அந்த பொருள் நமக்கு கிடைக்கல, இல்லை அது கிடைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தடையாக இருந்தால் அதுக்கு மேலே அது மேலே நமக்கு வர்றதுக்கு பேர் குரோதம். இது கிடைக்காம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் அந்த நபரை நம்ம நேரில் பார்க்கும்போது சண்டை போடுவோம், நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு. அதுக்கு பேர் கோபம். ஸோ கோபத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் லோபம். அப்புறம் கோபம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் நினைச்சா எனக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்பா, அது பேர் மதம். எது நடந்தாலும் நம்ம புதுசாக ஏதோ ஒன்று நடந்துட்டா, இப்படிலாம் கூட நடக்குமா, அப்படிலாம் கூட நடக்குமா, நான் கேள்விப்பட்டதே இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இப்படியெல்லாம் கூட இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு அது ஒரு ஆச்சரியம். இப்படி காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் 6 விதமான குணங்கள் நம்மகிட்ட உருவாருது. இந்த விசாக நட்சத்திரத்துல தான் சூரிய பகவான் ஜனிச்சார். சூரிய பகவானுடைய ஜென்ம நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் இந்திரனும் அக்னியும் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. எப்படி நீரும் நெருப்பும் சேர்ந்து இருக்க முடியும்? நம்ம உடம்புல உஷ்ணம், வயிற்றுல ஹீட் இருக்கு, உடம்புல 70% மேலே தண்ணீர் தான் இருக்குன்னு அறிவியலும் சொல்றது, நம்ம புராணமும் சொல்றது. அவ்வளோ தண்ணி இருக்கக்கூடிய உடம்புல அந்த சூடுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியுது. அப்போ நீரும் நெருப்பும் சேர்ந்து தான் இருக்குது. அதை மாதிரி பூமியிலையும் நீரும் நெருப்பும் சேர்ந்து தான் இருக்குது. அந்த 2 தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு.
நீரும் நெருப்பும் என்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்னைக்கு தான் மனிதனுடைய வாழ்வாதாரம் மாறிச்சு. முருகப்பெருமானுடைய அதிவிசேஷமான நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய இன்னொரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, குயவன் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குயவன் சக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு மண்பானை பண்ணணும் அப்படின்னா அந்த மண்பானை பண்ணுறதுக்கு கீழே ஒரு சக்கரம் சுற்றும். அந்த சக்கரத்து மேலே களிமண்ணை மேலே வச்சு அந்த சக்கரத்தை சுற்றி விடுவாங்க. சுற்றி விட்டுட்டு அப்புறமா அந்த பானையை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பாங்க. அந்த சக்கரம் சுற்றுறது நின்று போச்சுன்னா பானை பண்ண முடியாது. அந்த குயவன் சக்கரம் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்போனா என்னன்னா, எப்போவுமே செயல்பாட்டிலே இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா நாம் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சால் தான் அந்த விஷயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சக்கரம். விசாக நட்சத்திரத்தினுடைய சிம்பலே என்னது அப்படின்னா, அதாவது குறியீடு என்ன அப்படின்னு கேட்டால் குயவன் சக்கரம். சரி, இப்போ இந்த குயவன் சக்கரம்னு ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டால், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பொருளாதாரத்தில் லாபம், படிப்புல லாபம், ஏன்னா அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பெருமை, அதாவது இப்போ எஜுகேஷனில் ஒரு நல்ல முன்னேற்றம், எல்லா விஷயமும் வாழ்க்கையில் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுல 100% கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அது யார் முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க எதை நோக்கி செயல்படுறாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சிரும். செயல்படணும். ஆனால் நான் இன்னவாகணும், நான் பணக்காரன் ஆகணும், நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆகணும், இல்லை நான் பிஹெச்டி பண்ணுவேன், இல்லை நான் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு ஒரு 1000 பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று. ஆனால் அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அதுக்காக அலைஞ்சி திரிஞ்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இல்லையா முயற்சி, அதுக்கு பேர் தான் இந்த குயவன் சக்கரம். அந்த முயற்சி சக்கரம்ங்கிறத ஒன்று சுற்றினா அவங்க கேட்ட அந்த பானையோ ஜாடியோ ஏதோ ஒன்று அந்த உருவம் அவங்களுக்கு கைக்கு கிடைக்கும். இதுதான் விசாக நட்சத்திரத்தினுடைய தன்மை. அப்போ விசாக நட்சத்திரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் பிறந்தவங்க ஜாப்ல எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ராவல் பண்ண அவங்களுக்கு பொருளாதாரம் உயரும். நிறைய ரீஜனல் மேனேஜர் அப்படிம்பாங்க, எல்என்டிலலாம் ரீஜனல் மேனேஜராக இருக்கிறவங்கெல்லாம் மாதத்தில் 28 நாள் ஃப்ளைட்டில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நாடுக்கும் போகணும், எல்லா ஆஃபீஸுக்கும் போய் இன்ஸ்பெக்ஷன் போகணும், போய் கையெழுத்து போடணும், 2 நாள் இருக்கணும், அடுத்த நாட்டுக்கு போகணும், சுற்றிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி எத்தனையோ வேலைகள், அலைஞ்சு திரிஞ்சு பார்க்கக்கூடிய வேலைகள். இந்த ஃபார்மசூட்டிக்கலில் ஒர்க் பண்ணுற பசங்க, என்ன மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு, அதே மாதிரி டீலர்ஷிப் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் பார்க்குறவங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் பாவம். ஆனால் அவங்களுடைய லைஃப் என்னவாக நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம இப்படி அலைஞ்சதுனால என்ன பிரயோஜனம், நம்ம அலைஞ்சா நம்ம இந்த மாதிரி லெவலுக்கு வரணும்னு ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுட்டு அலைஞ்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. அவங்க அந்த டார்கெட் வச்சுக்கணும் மனசில். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது விசாக நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. விசாக நட்சத்திரம் முன்னுக்கு வர்றதுக்கு தெய்வத்துணையை தாண்டி சுயமுயற்சியே அவங்களுக்கு உடனடியாக பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுயமுயற்சி பண்ணாலே தெய்வத்துணை தானாக கிடைச்சிரும். அதுதான் அதில் இருக்கிற விசேஷம். சரி, இப்போ இந்த இந்திரன் அப்படிங்கிறவரை என்ன பண்ணுறது? இந்திரன்னா யாரு? அவர் உலகத்தில் அவர் மேலே ராஜ்யசபையில் போய் உட்காந்துருக்காரா, தனியாக அமராவதி பட்டணத்தில் உட்காந்துருக்காரான்னா அதெல்லாம் அது நாம் புராணத்தில் பார்க்கறது. ஆக்சுவலாக அதோடைய தன்மையே வேற. கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாயின்னு ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா? கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழர். இந்த வாக்கியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் கொண்டு வந்தால்தான் தந்தை, என்னதை கொண்டு வந்தால் தந்தை? இப்போ நார்மலாக நம்ம இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சோம்னா, கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் அப்பா நம்மளை ஏற்றுப்பார், இல்லைன்னா மதிக்க மாட்டார்
அப்படிங்கிற வார்த்தை வரும். அது அப்படி இல்லை, இதோடைய உள்ளர்த்தம் வேற. நம்ம வந்து தியான மார்க்கம் மூலமாக, யோக மார்க்கம் மூலமாக நம்மளுடைய சக்தியை வந்து வீணடிக்காம நாம் வந்து ஞானத்தை நோக்கி நம்மளுடைய சக்தியை செலவழித்து அதை வந்து நம்மளுடைய புருவ மத்திக்கு கொண்டு வந்து நாம் வந்து சுவாமிகிட்ட போய் அந்த ஞானத்தை கொண்டு போய் கொடுக்குற பட்சத்தில் அந்த பரமேஸ்வரன் வந்து தந்தையாக இருந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த சரீரத்தை நாம் கொண்டு வந்தோமா? இல்லை. இந்த சரீரத்தை நாம் கொண்டு போக போகிறோமா? இல்லை. இந்த கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? பூமி அப்படிங்கிற தாய்க்கு சொந்தம். கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய். இந்த சரீரத்தை நாம் கொண்டு வரல, கொண்டும் போகலை. இந்த உடம்பு இந்த பூமிங்கிற தாய்க்கு தான் சொந்தம். சீர் கொண்டு வந்தால் சகோதரி. அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போனால் வந்து கையில் ஏதாவது கொண்டு போனோம், இல்லைன்னா மரியாதை இல்லை அப்படின்னு அது வந்து பொது வழக்கம். உண்மை வேற. என்ன அப்படின்னா, சீர் கொண்டு வந்தால் சகோதரின்னா யாரு அப்படின்னு கேட்டால் கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் சகோதரிகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம். சீர் அப்படிங்கிறது உணவு. உணவுன்னு ஒன்று கொடுக்கல அப்படின்னா காது கேட்காது. 10 நாளைக்கு பட்னி போட்டாச்சுன்னா கண்ணு தெரியாது, நாக்கில் தண்ணி ஊறாது, நுகர்ச்சி வேலை செய்யாது இல்லையா? எனக்கு பசி காது அடைக்குதுப்பா அப்படிங்கிறான் ஒருத்தன். எனக்கு பசி கண்ணை இருட்டிட்டு வருது அப்படிங்கிறான் ஒருத்தன் இல்லையா? அப்போ சீர் கொண்டு வந்தால் சகோதரி, உணவுங்கிற சீரை கொண்டு கொடுத்தா தான் இந்த சகோதர சகோதரிகள் கண், காது, மூக்கெல்லாம் வேலை செய்யும். கொலையும் செய்வாள் பத்தினி. இது என்னப்பா ஒரு மோசமான ஒரு வார்த்தையா இருக்கு. அப்பனா வந்து மனைவிங்கிறவ கொலையும் கூட பண்ணுவாளா? இப்போ உள்ள காலத்தில் டெய்லி பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, நியூஸ் பார்த்தாலும் சரி, நிறைய அப்படிதான் வருது. அது வேற விஷயம். ஆனால் உண்மையான வார்த்தை அது அப்படி இல்லை. மனம் அப்படிங்கிறது பத்தினிக்கு சமம். மனசை வந்து சுத்தமாகவும் பத்திரமாகவும் வச்சுக்கணும். 4 திசையிலையும் அலைய விடக்கூடாது. எதை பார்த்தாலும் தான் தோன்றித்தனம் அப்படின்னு பெரியவங்க அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ உட்காந்து 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் போய் வேடிக்கை பார்க்கணும்னு தோணுது அப்படின்னா, தோணுனே எந்திரிச்சு வேகமாக போய் வெளியே போய் வேடிக்கை பார்க்க போனால் அந்த 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு என்ன ரெஸ்பெக்ட் அப்புறம் இல்லையா? அப்போ தோணுன உடனே ஒரு செயலை செய்யுது, அது பேர் தான் தோன்றித்தனம். அந்த மாதிரி மனநிலையை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஆசிலேஷன், இந்த எல்லா பக்கமும் அலைய விடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்படி அலைய விடாம மனதை ஒருமுகப்படுத்தி பத்திரமா வச்சிருந்தா அது பத்தினி. மீறி மனசா அலைய விட்டியா, 10 நிமிஷம் கண்டினியூஸா நீ வந்து ஒரு போஸ்டரை பார்த்துக்கிட்டே இருந்த போஸ்டர் அழகா இருக்கு, வந்து ஐஸ்வர்யா ராய் ரொம்ப அழகா இருக்கா, கமலஹாசன் எவ்வளோ சூப்பரா இருக்கா அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா 10 நிமிஷம் தொடர்ந்து நீ போஸ்டரை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா கண் வழியாக உன்னுடைய அக்னி சக்தி, அதாவது உஷ்ணம் வந்து சரீரத்தில் இருக்கிற உஷ்ணம் குறையுது. எங்கேயோ தூரத்துல வந்து வடை போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு கடையில, அந்த வாசனை உனக்கு இங்க வருது. வடை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, வாசனை ரொம்ப தூக்குது இங்கேயே, அதுவும் உளுந்த வடை போடுறான் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, கண்டுபிடிச்சா அதுவே வாங்கி சாப்பிடணும்ல. நாக்கில் இந்த நுகர்ச்சி வந்த உடனேயே நாக்கில் எச்சல் ஊறிடும். நாக்கில் எச்சல் ஊறியாச்சுனாலே எதுக்காக எச்சல் ஊறுது அப்படின்னா, நீ என்ன பண்டத்தை சாப்பிடணும்னு நினைச்சியோ அந்த பண்டத்தை சாப்பிட்டா அதை ஜீரணம் பண்றதுக்கு ஒரு சுரபி நம்ம வயிற்றுல சுரக்குது. அது என்ன பண்றதுன்னா, நீ சாப்பிடணும்னு நினைச்ச உடனேயே அது ஜீரணம் பண்றதுக்கு ரெடி ஆயிருது. ரெடியான உடனே நாக்குல நீர் சுரக்குது. இப்ப நீ வடைய சாப்பிடலைன்னா அந்த ஜீரண உறுப்புல இருந்து உருவான அந்த உமிழ்நீர் வந்து வீணா போயிடும். அப்ப இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அப்போ சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிடணும். அப்போ நம்ம நுகர்ச்சி மூலமாக என்ன பண்றோம், நம்ம சக்தியை இழக்கிறோம். பார்வை மூலமாக சக்தி இழக்கிறோம். ரொம்ப நேரம் நம்ம வந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறதுனால சக்தி இழக்கிறோம். ரொம்ப நேரம் செல்லை பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம சக்தியை இழக்கிறோம். சிந்தனைகளை இப்படி பயங்கரமா நம்ம அலைய விட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்து மனசை கட்டுப்படுத்த முடியாம நம்ம கஷ்டப்படுறது. அப்படி
மனம் என்ன பண்ணுது, நம்ம உடம்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நம்மளை கொன்னுக்கிட்டே இருக்கு, நம்மளுடைய ஆயுளை குறைச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் கொலையும் செய்வாள் பத்தினி. மனம் என்ன பண்றது, அன்றாட நம்மளை கொல்லுது. அதை ஒழுங்கா வச்சிருந்தா நம்மளை அது காப்பாற்றும். அலைய விட்டா அது நம்மளை கொன்றும். மனம்தான் நம்மளை கொல்றதுக்கு முதல் ஆயுதம். உயிர் காப்பான் தோழன், 5வது வார்த்தை. உயிர் காப்பான் தோழன் மிகப்பெரிய வார்த்தை. என்னன்னா, இந்த உடம்ப பத்திரமா வச்சிருந்து மனதையும் கட்டுப்படுத்தி திருமூலர் சொன்ன வாக்கியங்களுக்கு பிரகாரம் நாம கரெக்டான உணவு முறைகள், சரியான பிராணாயாம பயிற்சி, அன்றாடம் நடைப்பயிற்சி, ஒழுங்கான வேலைகள், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கறது, ஏன்னா ஏதாவது யாரையும் நாம எதிரியாக்காமலும் இருக்கணும், யாருக்கும் நாமளும் எதிரியாகாம இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையை யார் வாழ்றாங்களோ அவங்க உடம்புக்கு பேர் காயகல்பம் அப்படின்னு பேரு. காயம் அப்படின்னா உடம்பு, கல்பம் அப்படின்னா அழிவில்லாதது. காயகல்பம் அப்படின்னு பேரு. இந்த சரீரம் அழிவில்லாம ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடும். 120 வருஷங்கிறது 200 வருஷம் கூட நம்மளோட உயிரோட இருக்க முடியும். அப்போ நாம் இந்த சரீரத்தை நல்லபடியா ஒழுங்கா கவனிச்சுக்கிற பட்சத்துல இந்த சரீரமே நமக்கு உயிர் காக்கும் தோழனாக மாறுகிறது. இதுதான் உயிர் காப்பான் தோழன். அப்போ இங்க கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ளர்த்தம் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இது அத்தனையும் விசாக நட்சத்திரத்துக்கு சொந்தமானது. ஏன் அப்படின்னா, இந்திரன் அப்படிங்கிறவன் நம்மளுடைய சரீர இந்திரியங்களுக்கு அதிகாரி. ஒவ்வொரு ரோமம், ஒவ்வொரு முடி அளவு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஓட்டைகள் இருக்கு இல்லையா, அது அத்தனையும் இந்திரியங்கள் அப்படின்னு பேரு. உனக்கு வேர்வையே வரல அப்படின்னா நமக்கு நோய் போகாது. உடம்புல வேர்வை வெளியில போகணும். உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இந்திரியங்களுக்கும் யார் அதிகாரின்னா இந்திரன். அதனாலதான் அவனுக்கு இந்திரியம் அப்படின்னு பேரு. ஐந்திரன் அப்படின்னு ஒரு பேரு அவனுக்கு. சதமகன் அப்படின்னு ஒரு பேரு. ஹுதாசனன் அப்படின்னு ஒரு பேரு. ஏன் அப்படின்னா 1000 யாகங்கள் செய்தால், அதாவது 100 யாகங்கள் செய்தால் இந்திர பதவியை அடையலாம். அதென்ன, இப்ப நெருப்பு எங்கிருந்து வந்தது? 100 யாகங்கள் செய்தால் இந்திர பதவியை அடையலாம். அப்போ உடம்ப நாம ஒழுங்கா வச்சிருந்து, நம்ம சரீர உஷ்ணத்தை ஒழுங்கா வச்சிருந்தா நமக்கு இந்திரன் எப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வானோ அதை மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ விசாக நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுடைய படிப்பு, தொழில், அதே மாதிரி அவங்களுடைய இல்லற சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள், ஏன்னா வெளி உலகத்தில் அவங்களுக்கு இருக்க வேண்டிய கௌரவங்கள், இது எல்லா விஷயத்தையும் முழுமையாக யார் தீர்மானிக்கிறான்னா அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களே தீர்மானிக்கிறாங்க. தனக்கு என்ன வேணும்னு தானே தீர்மானிச்சு அவங்க முயற்சி செய்யற பட்சத்துல அவங்க கேட்டது கட்டாயமாக கிடைக்கும். காரணம், அதுக்கு தேவதை இந்திரனும் அக்னியுமாக இருக்கிறதுனால இந்திரியங்கள் என்ன சொல்றதோ, நம்ம மனசு என்ன சொல்றதோ அதை கட்டுப்படுத்தி நம்ம கரெக்டாக கொண்டு போனோம் அப்படின்னா நிச்சயமா அது உடனடியாக நடந்துடும். மனசு குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை விட வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம சிந்தனையை விட வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் சப்தாஸ்வம், சப்தரஜ்ஜு அப்படின்னா 7 கயிறுங்களால 7 குதிரைகளை பூட்டி சூரிய பகவான் போய்கிட்டு இருக்கார். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் விசாகம். அப்போ அவர் உஷ்ணத்துக்கு நடுவுல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. தண்ணிக்கு நடுவுல என்ன இருக்கு? உஷ்ணம் இருக்கு. அப்போ இந்த ஹீட்டும் அந்த கூல்னஸும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சது. அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரணும். எத்தனையோ சிரமங்கள் வாழ்க்கையில இருக்கும், வரும், போகும். ஆனாலும் கூட அவங்களுடைய நிலைமையை அவங்க சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிற பட்சத்துல அவங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பிரார்த்தனையெல்லாம் தாண்டி சுயமுயற்சி. என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சு அதுல அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கொண்டு போற பட்சத்துல நிச்சயமா அதுல வெற்றி பெறுவாங்க. அவங்க நினைச்ச காரியங்கள் கட்டாயமாக நடக்கும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன
அப்படின்னு கேட்டால் சூரிய பகவான் முதல்ல. ரெண்டாவது விசாக நாயகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான. ஏன் அவர் கையில், அதனால தான் அது சக்தி வேல் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருக்கார். சக்திங்கிற வார்த்தையே நெருப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தம். அப்போ அந்த சக்தி நெருப்பு பொறியிலிருந்து வந்தார். எங்கே போய் அந்த நெருப்பு பொறி குழந்தையா மாறிச்சு? நதியில் போய் விழுந்து குழந்தையா மாறிச்சு. அப்போ தண்ணியில் போய் விழுந்தவொடனே குழந்தையா மாறிச்சு இல்லையா? அப்போ நெருப்பும் தண்ணியும் சேர்ந்த ஒரு கடவுள் இருக்காருன்னா அது யாரு? முருகன். அப்போ முருகனுடைய வழிபாடு, அதே மாதிரி சூரியனுடைய வழிபாடு, இந்த ரெண்டையும் அதிகாலை வழிபாடு முக்கியமாக சூரியனுக்கு. இது செய்கிற பட்சத்தில், சுய முயற்சிகளில் ஈடுபடுற பட்சத்தில் விசாக நட்சத்திரத்துக்கு இல்லற வாழ்க்கையும் நல்ல நிலையில் இருக்கும், வெளி உலக கௌரவமும் நல்லபடியாக கிடைக்கும். செல்ஃப் பிஸ்னஸ், சுயமாக தொழில் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக உயர்வான நிலைமை வரும். அது மட்டும் இல்லை, சனி பகவான் தான் இவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. சனி தான் இவங்களுக்கு பஞ்சமாதிபதி. அப்போ 7.5 சனி வந்துருக்கு, அந்த சனி, அதில் சனியினால் அவங்களுக்கு பாதிப்பெல்லாம் உண்மையிலேயே கிடையாது. சனி பகவானால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நியாயம் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் துளாராசி, விசாக நட்சத்திரம் துளாராசி வந்து நியாயத்திராசு அப்படின்னு பேர். அதனால நியாயமில்லாத செயலை அவங்க அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னால் சொன்னது தான். ஊர் தலைவராக இருக்கிறவங்க, தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க, என்ன அதே மாதிரி ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவங்க, என்ன வயோதிகர்களுக்கு வந்து உதவி செய்கிறவங்க, சின்ன குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறவங்க, ஒரு 100 வேலைக்காரங்களை வச்சு அந்த வேலை வாங்கி அவங்க அந்த 100 வேலைக்காரங்களுக்கும் வந்து வீட்டில் கல்யாணம் காட்சி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பாருங்க, எல்லாருமே விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க. அப்போ விசாக நட்சத்திரம் வந்து பல பேருக்கு இந்த உலகத்துக்கு நன்மையை செய்யறதுக்குன்னே பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதனால இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணிக்கணும், உடல் ரீதியாக என்ன பண்ணிக்கணும், சுய முயற்சியில் என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த 3 விதமான வழிமுறைகளையும் என்னால் இயன்ற அளவுக்கு சொல்லியிருக்கேன். முக்கியமாக அதை குயவன் சக்கரம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். சக்கரம் சுத்துனா தான் பானை உருவாகும். அதை மாதிரி நாம் வந்து செயல்பாடு, செயல்திறன், முயற்சி, இந்த விஷயங்களில் கரெக்டான முறையில் ஈடுபடுற பட்சத்தில் அந்த காரியம் கட்டாயமாக சக்ஸஸ் ஆகும். அதனால் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இல்லற தாம்பத்தியத்தில் இருந்து குழந்தைகளோட இருக்காங்க, சில கடன் காட்சி பிரச்சனைகள் இதில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் ஏதோ பிரச்சனைகள் இருந்தால், எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க இந்த சுயமுயற்சி விஷயங்கள், பிரார்த்தனைகள் இதில் சரியான முறையில் ஈடுபட்டு மனக்கட்டுப்பாடை கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு உயர்வான நிலையை அடைவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால சுவாமியை நல்லபடியாக, முருகனையும் அந்த சூரிய பகவானையும் பிரார்த்தனை பண்ணி இல்லற வாழ்க்கையிலையும் இந்த பூமியில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான சௌக்கியத்தையும் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த விஷயத்தை இன்னைக்கு தெரிவிச்சிருக்கோம். இதை எல்லாரும் பிரயோஜனப்படுத்திக்கிட்டு மேலும் மேலும் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ராதே கிருஷ்ணா.